ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய. நாராயணம் நமஸ்கிருத்யம் நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் யாசம் ததோ ஜெயம் உதீரயேத். நஷ்டப்ராயேஷு அபத்ரேஷு நித்யம் பாகவத சேவையாம் பகவதி உத்தமஸ்லோகே பக்திர்பவதி நைஷ்டகி. முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தே கிரிம் யத்கிருபா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தீனதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 9 அத்தியாயம் 9 அம்சுமானின் வம்சம் என்னும் தலைப்பில் பதம் 48. இதி வியவசிதோ புத்யா நாராயண கிருஹீதயா ஹித்வான்ய பாவம் அஜ்ஞானம் ததக ஸ்வம் பாவம் ஆஸ்திதக. வேர்ட் பை வேர்ட் மீனிங். இத்தி இவ்வாறாக, வியவசிதா தீர்மானமாக முடிவு செய்து, புத்தியா சரியான புத்தியால், நாராயண கிருஹீதயா பரமபுருஷரான நாராயணரின் கருணையால் முழுமையாக கட்டுப்படுத்தினார். ஹித்வா கைவிட்டு, அந்நியபாவம் கிருஷ்ண உணர்வை தவிர்த்த பிற உணர்வு, அஞ்ஞானம் அது இடையராத அறியாமையும் இருளுமே அன்றி வேறல்ல. தத அதன் பிறகு, ஸ்வம் கிருஷ்ணரின் நித்திய தொண்டரெனும் அவரது சுயநிலை, பாவம் பக்தி தொண்டு, ஆஸ்தித நிலை பெற்றார். டிரான்ஸ்லேஷன். இவ்வாறாக பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு தொண்டு செய்வதெனும் முன்னேற்றமான புத்தியை கொண்டு கட்வாங்க மகாராஜா அறியாமை நிறைந்த உடலுடனான பொய்யான அடையாளத்தை கைவிட்டார். நித்திய தொண்டர் என்னும் தமது சுயநிலையில் பகவான் கிருஷ்ணருக்கு தொண்டு செய்வதில் அவர் தம்மை ஈடுபடுத்தி கொண்டார். பர்பட் பை ஷில பிரபாத். ஜெய் ஷில பிரபாத். உண்மையாகவே ஒருவர் தூய கிருஷ்ண உணர்வுடையவராக மாறும்போது அவரை ஆள்வதற்கு யாருக்கும் உரிமையில்லை. கிருஷ்ண உணர்வில் நிலை பெறும் ஒருவர் அறியாமை இருளிலிருந்து விடுபடுகிறார். அறியாமை இருளிலிருந்து முழுமையாக விடுபடுபவர் தனது சுயநிலையில் நிலை பெறுகிறார். ஜீவேர ஸ்வரூபகய கிருஷ்ணேர நித்திய தாசா. ஜீவராசி பகவான் கிருஷ்ணரின் நித்திய தொண்டன் என்பதால் அவன் தன்னை பகவான் கிருஷ்ணரின் தொண்டில் ஈடுபடுத்தி கொள்ளும் போது வாழ்வின் பூரணத்துவத்தை அனுபவிக்கிறான். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 9 அத்தியாயம் 9 அம்சுமானின் வம்சம் என்னும் தலைப்பில் பதம் 48 ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது. ஹரே கிருஷ்ணா. குருதேவுக்கு ஜெய். பிரபுபாதுக்கு ஜெய். ஹரே போல். ஹரே கிருஷ்ணா.